திருமானூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக திராவிட மாடல் முதல்வர் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் அசோக சக்கரவர்த்தி அவர்களே, வரவேற்புரையாற்றிய கிளைக்கழக செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தியாக தனவேல் அவர்களே, நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் இலக்கிய அணியின் துணைத் தலைவர் கவிச்சுடர் ஐயா கவிதை பித்தன் அவர்களே, உரையாற்றிய இளம் சொற்பொழிவாளர் அன்பு தங்கை சௌமியா அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணி லதா பால் அவர்களே, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் அன்பிற்குரிய சகோதரி கீதா ஜெயவேல் அவர்களே, ஒன்றிய பார்வையாளர் அன்பிற்குரிய அருண்ராஜா அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சந்திரசேகர் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்களே, பெரியவர்களே, கழக முன்னோடிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? அவர் சிறப்பாக வாழ்ந்தால் இந்த தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிலே ஒரு முன்னோடி மாநிலமாக, நம்பர் 1 மாநிலமாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பவர் நம்முடைய முதலமைச்சர். இந்தியா முழுவதும் ஒரு பத்திரிகை, இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை சர்வே எடுக்கிறார். யார் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்களும் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று வாக்களிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர். இப்போ ஒரு சர்வே எடுத்தாங்க, யார் சொந்த மாநிலத்திலும் புகழ்பெயர்ந்த முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்றால் அதிலும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் இருக்கிறார். அவர் போகிற நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறதெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. போகிற இடமெல்லாம் பெண்கள் நின்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கிற காட்சி. பெண்கள் கூடி நிற்பதை பார்த்து விட்டால் அவர் உடனே தன்னுடைய கார்லேருந்து கீழே இறங்கி கிட்ட போய் அவர்களுக்கு வணக்கம் வைத்து, என்னம்மா இந்த ஆட்சி எப்படி நடக்குது, நான் நடத்துகிற ஆட்சி உங்களுக்கு பிடிக்குதா, வேறு என்ன தேவைன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பல இடத்துல பெண்கள் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் கொடுக்குற கலைஞர் மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லூரி குழந்தைங்க நின்று வரவேற்குது. இப்போ நம்ம சௌமியா பேசினாங்களே, அவங்க ஒரு கல்லூரியில் படித்தவங்க. அவங்கள மாதிரி இருக்கிற கல்லூரியில் படிக்கிற பெண் குழந்தைகள் நின்று வரவேற்கிறாங்க. தலைவர் போய் கிட்ட போனோடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீங்கள் கொடுத்த புதுமை பெண் திட்டத்தால் இன்றைக்கி நான் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிக்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுடைய வருமானம் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற திட்டத்தால் மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுனால நான் போய் படிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு கல்வியிலே தமிழ்நாடு மேலே மேலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்குறோம். இப்போ வந்திருக்கவங்களில் பெரும்பாலும் நிறைய வயதானவர்கள் இருக்கீங்க, நடுத்தர வயது இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் நீங்கள் காலேஜ் போனவங்க இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம்.